பூண்டு தாங்க இது. இப்படி பார்த்தா தெரியுது பாரு, பிளாக் கார்லிக்னு போட்டிருக்கு. வெள்ளை கத்திரிக்காய் நம்ம ஊரில் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும்ல, குட்டி குட்டியாக வச்சுக்கிறாங்கங்க. குட்டி பலாப்பழம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, லக்கி சூப்பர் மார்க்கெட் சொல்லிட்டு ஒரு கடை. இது வந்து ஃபஸ்ட்டு டவுன் டவுனில் தான் இருந்தது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போனோம். நான் அந்த கடை பேரே நான் மறந்துட்டேன். ஆனால் இப்போ வந்து இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்கும்போது இந்த கடை இங்கே வந்து கேல்கரி ட்ரையலில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக. சரி, அதான் எப்படி இருக்குது பார்த்துட்டு போகலாம். ஏன்னா இதே எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் கிட்ட தான் இது. சரி, அதான் பார்த்துட்டு போகலாம். 10 நிமிஷம்தான் எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து. அதான் சரி பார்த்துட்டு போகலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உள்ளே வாங்க, என்னென்ன இருக்குன்ட்டு காமிக்கிறேன். உள்ளே வந்து பாருங்கள் வாங்க. இது வந்து ஒரு சைனீஸ் கடை இது. அதனால் இங்கே பாருங்கள், ஒரு சிங்கம் இருக்கா, சூப்பரா 2 சைடு 2 சிங்கம் இருக்கும். இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம் வாங்க. கடை புதுசாக இருக்குது, சூப்பராக இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கார்ட் எடுக்கணும்னா இதை பாருங்க, $1. இதை வந்து இது போட்டோம்னா இந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இதை பாருங்க, இந்த லாக் வந்து இதில் சொருகி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இந்த சொருகி வைக்கும்போது நம்ம காயின்ஸ் இதில் போட்டோம்னா இந்த லாக்கில் ரிலீஸ் ஆகிடும், நம்ம வண்டி எடுத்துக்கலாம். இது பாருங்க, ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணி இன்றைக்கி 5வது நாள் ஆகுதுங்க. எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட் அன்றைக்கே நம்ம வந்திருந்தா இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக சூப்பராக அவங்க ஃப்ரூட்டில் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு பாருங்க, ட்ராகன் ஃப்ரூட், மேங்கோ, ஆப்பிள் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் வாடிடுச்சு, 5 நாள் ஆயிடுச்சுல, இன்றைக்கி 5வது நாள். சைனீஸ் கிடையாது, அதனால இங்கே வந்து வெரைட்டியான காய்கறி, பழம் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நிறைய ஐட்டம் இருக்குங்க. நம்ம தமிழ் கடையில் அவ்வளோ இருக்குமா நமக்கு தெரியல. ஆனால் வந்து இங்கே வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து வின்டரா, அடிக்கடி நம்ம வந்து வாரத்தில் 2 நாள் இல்லை அந்த மாதிரி டெய்லியும் அப்படிலாம் கடைக்கு வர முடியாது நம்மளால். அதனால் வின்டரில் ஒரு வீக்லி ஒன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து எத்தனை போய் ஃப்ரிட்ஜில் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது பண்ணலாம். ஏன்னா எப்போ ஸ்னோ வந்து அதிகமாக பெய்யுது, எப்போ ஸ்னோ இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் ப்ளஸில் இருந்தது, நல்லாயிருக்கு. ஆனால் நாளைக்கு இதே அப்படியே உல்ட்டாவாக மாறும், வெளியே வர முடியாது, ரொம்ப கஷ்டம். வெரைட்டியாக வாங்கிட்டா நமக்கும் வந்து போர் அடிக்காமல் இருக்கும். நல்லா சரி, ஒரு நாளைக்கு ஒரு காய் தினம் ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம்ல. ஏன்னா நான் ஒரு 4 காய் மட்டும் வாங்கிட்டு வச்சுட்டு இது என்னடா செய்யுது யோசிக்கிறதா இருக்குது. இங்கே என்னென்ன காய் இருக்குது காமிக்கிறேன் வாங்க. பாரு, இளநீர், நம்ம ஊர் இளநீர் தான். இங்கே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே அழகாக சீவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. வீட்டுக்கு நம்ம வாங்கி போய் ஒரு கத்தி எடுத்து இப்படி சீவிட்டு நம்ம குடிக்கலாம். இதை ராஸ்பெரி, பிளாக்பெரி, ப்ளூபெரி, எல்லா பெரிஸும் இருக்குது. கிவி இருக்குது, ஸ்ட்ராபெரி. இது என்ன தெரியுமா, ஸ்வீட் டாமரை. நம்ம ஊரில் வந்து சும்மாவே ரோடு ஓரத்தில் புளிய மரம் இருக்குங்கள, கீழே கொட்டி கிடக்கும். சில டைமு பசங்க கல் கூட எடுத்து அடித்து சாப்பிடுவாங்க. சில டைம் காற்றுல அதுவே தானே கீழே உளுந்து கொட்டும், ஃப்ரீயாக பொறுக்கி சாப்பிடுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், பாக்கெட் போட்டு இருங்க, ரேட் எவ்வளோன்னு பார்க்கலாம். $7 போட்டிருக்குறாங்க. ஆப்பிள்ஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ வகை வகையாக இருக்குது. 169 LB, பரவாயில்ல. இவ்வளோ பெரிய ஆப்பிள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. புது கடையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குறாங்க. வாங்கிக்கலாமா ஒரு 2 ஆப்பிள்? அப்படியே பக்கத்தில் இங்கே வந்தீங்கன்னா இது வந்து அலப்பினோ. இல்லை, இதுதான் அலப்பினோ. இது பெப்பர்ஸ். இது வந்து நம்ம ஒரு சாதா பச்சை மிளகா தான், கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து பஜ்ஜி போடுற மிளகா. இது விதவிதமாக வச்சுருக்குறாங்க. ஹாபனேரோ ஆரஞ்சு, அதான் மெக்சிகோவில் இருக்குது. செம்ம காரமாக இருக்கும் அது. இது பாருங்க, அங்கே மஞ்சள் பார்த்தோமா, இது ரெட்டு. இது பாருங்க, அப்படியே பக்கத்தில் பாருங்க பச்சை கலர். எப்படியே ஒவ்வொரு கலராக வச்சுருக்குறாங்க. இது சாதா குடமிளகா பெருசு. இது பாருங்க, நம்ம சாதா பச்சை மிளகா தான். ஆனால் இதெல்லாம் வந்து தாய் சில்லி, தாய் ஹாட் சில்லிங்க.
இது செம காரமாக இருக்கும் இந்த மிளகா. பூண்டு தாங்க இது, இப்படி பார்த்தா தெரியுது பாரு, பிளாக் கார்லிக்னு போட்டிருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு கனடா வந்து இதுதான் நான் பார்க்குறேன், பிளாக் கார்லிக். இந்த பூண்டு உரிச்சே வச்சிருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே பக்கத்தில் வாங்க, இந்த பார் மஷ்ரூம், வெரைட்டி ஆஃப் மஷ்ரூம் இருக்கு இங்கே. பெரிய மஷ்ரூம், குட்டி, இதில் பாரு இது ப்ரௌன் கலர். இது வந்து லெமன் கிராஸுங்க. இது பார் லெமன் கிராஸு. இது வந்து அந்த பிலிப்பினோ, கொரியன், சைனீஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் நமக்கு எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாது நமக்கு சமையலில். இது ஆலோவேரா, நம்ம ஊர் ஆலோவேரா. ஆனால் இன்னைக்கு மோஸ்ட்லி இந்த சைனீஸ் கடையில் எல்லாமே சீப்பாக இருக்குங்க. காய்கறி, பழங்க எல்லாமே சீப்பாக இருக்கும். முக்கால்வாசி அதுக்கே ஜனங்க இங்கே வருவாங்க. கேரட் பார் சூப்பராக ஏதோ இந்த கலரில் இருக்குது, ரெட் அண்ட் பர்பிள் கலந்து. இது நம்ம ஒரு சாதா கேரட், நான் பெருசு. இது வந்து பேபி கேரட். இங்கே வந்து ஸ்நாக்ஸ்க்கு இது சாலட், வெஜிடபிள் சாலட் சாப்பிடுவாங்களே அதில் வச்சுருப்பாங்க. இது வந்து சிகப்பு முள்ளங்கி. இதுவும் வந்து இங்கே வெறும் பச்சையிலே அப்படியே அந்த அந்த சாலட் சாப்பிட்றாங்களே, வெஜ்ஜு சாலட்டு, அதில் வச்சு சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த முள்ளங்கி பாருங்க, பச்சை அண்டு வெள்ளை ஆஃப் சூப்பராக இருக்குது. இது வந்து கிம்ச்சி. இங்கே பாருங்கள், வெள்ளை பூசணிக்காய், சைனீஸ் கடையில் வெள்ளை பூசணிக்காய். இது மஞ்சள் பூசணிக்காய். வெண்டைக்காய் பாருங்கள், வெண்டைக்காய் $5.84. வாழைப்பூ அந்த கடையில் $13 என்னவோ பார்த்தேன், இங்கே வந்து $6 கிட்ட. இது தாமரைத்தண்டு, அங்கே அதிலே காமிச்ச பாருங்க, அங்கே விலை அதிகம்தான், இது கொஞ்சம் கம்மி தான் விலை. இவ்வளோ பெரிய தாமரைத்தண்டு $4.50 பாருங்க, நல்லா பெருசாக இருக்குங்க. கோவக்காய் பாருங்க, நம்ம ஊர் கோவக்காய் வச்சுக்கிறாங்க. இது வந்து இஞ்சி. ஓவல் எக் பிளான்ட், வெள்ளை கத்திரிக்காய். நம்ம ஊரில் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, குட்டி குட்டியாக வச்சுக்கிறாங்கங்க, நல்லா இருக்கு. இது அந்த பச்சை வெள்ளை கத்திரிக்காய் சேர்ந்து குட்டியாக. இந்த கத்திரிக்காய் பாருங்க, மஞ்சள் கலரில் இது வரைக்கும் நான் கத்திரிக்காய் பார்த்ததே இல்லை. மஞ்சள் கலரில் கத்திரிக்காய். கொத்தவரங்காய் பாரு $4. முருங்காய் பாருங்க, நம்ம ஊர் முருங்காய் $5 வாங்கலாம் தாராளமாக. எத்தனை, 1 2 3 4 5 இருக்குது. அப்போ ஒரு முருங்காய் $1 வாங்கலாங்க. முருங்கைக்கீரை பாரு, நல்லா இலை பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய இலை, பேக்கெட்டாக நல்லா பெருசாக இருக்குது, $6 இருக்குது. கோஸு நம்ம ஊர்லலாம் எப்படி பார்த்துருப்பீங்க, இந்த ஊரில் கோஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய கோஸு நான் இங்கே தான் பார்க்குறேன். நம்ம ஊரில் வந்து இந்த பாருங்க, இந்த சைஸில் பார்த்துருக்கோம், இவ்வளோதான் இருக்கும். அது அப்படியே டபுள் மடங்காக இருக்குது. நம்ம ஊர் சீத்தாப்பழம் $12. ஓகே, இது மாவடு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊரில், அதே தான். சால்ட் பாருங்க, மிளகா பொடியெல்லாம் போட்டு, சால்ட்டெல்லாம் போட்டு, அதுதான் நம்ம மாவடு கட் பண்ணிட்டு மிளகா பொடி உப்பெல்லாம் போட்டு இது பண்ணி வைப்பேன், அந்த மாதிரி அவங்களே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. மாம்பழம் பாருங்க, எல்லோ மேங்கோ, நம்மளோட அந்த பங்கனப்பள்ளி சொல்லுவாங்கள்ல, அந்த பழம்தான். நல்லா எவ்வளோ பெருசு இருக்குது. இதுக்கும் பாருங்கள், உப்பு மிளகாத்தூள் போட்டு கட் பண்ணி அப்படியே வச்சு சாப்பிடுங்கன்றாங்க. குட்டி பலாப்பழம், யங் கிரீன் ஜாக் ஃப்ரூட், குட்டியாக இருக்குது. இது ஜிஜூபி, அதுதான் இது ஜிஜூபினா வந்து இது இளந்தங்காய் தாங்க. இது நல்லா பெருசில் இருக்குது பாரு, அங்கே குட்டியாக காமிச்சது, இது பெருசு. வாழைத்தண்டு வாங்கிக்கலாமா? இது ஒன்று வாங்கிக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்போ மாதிரி வச்சுருக்காங்க. வாழைப்பூ, இது வந்து பட்டாணின்னு நினைக்கிறேன், இது வந்து கத்திரிக்காய்,
இது வந்து ஒரு இந்த லீவ்ஸ் இது. இதில் பாருங்க, வாழைப்பூ, கத்திரிக்காய், பீன்ஸு, அந்த லெட்யூஸ் மாதிரி இது ஒரு இலை. ஒவ்வொரு இதில் ஒன்று வச்சுருக்காங்க. இது இந்த காம்போ பார்த்தீங்களா, முருங்கைக்கீரை, பச்சை மிளகா, பப்பாளி. இந்த காம்போ பாருங்க, ஒரு குட்டி முள்ளங்கி, வெண்டைக்காய், ஒரு தக்காளி. இது வந்து ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க, ஆனால் இது பேர் தான் எனக்கு வரல. அப்புறம் இது வந்து பச்சை மிளகா 2, காராமணி. ஒவ்வொன்றும் அப்படியே ஒவ்வொரு இதுவாக வச்சுருக்காங்க பாருங்களேன். ஒவ்வொரு காம்போ மாதிரி வச்சுருக்காங்க. இந்த காம்போ பாருங்கள், மஞ்சள் பூசணிக்காய், பாவக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், காராமணி, தக்காளி. இது வந்து செஸ்நட்டுங்க இது. ஆனால் இது என்ன செய்வாங்க, அது அவங்க சில பேர் சமையல் செய்வாங்க, இல்லைன்னா அது உடச்சதுக்குள்ளே பருப்பு இருக்கும், அதை சாப்பிடுவாங்க. இது பேர் வால்நட். அப்படியே நம்ம ஊரில் சீர்வரிசை தட்டிலலாம் வைப்பாங்க. இது ஒரு கடி. இந்த டூத்பேஸ்ட் விளம்பரத்தில் அப்போது ஒரு டூத்பேஸ்ட் விளம்பரத்தில் வரும், வச்சு ஒரு கடி கடிச்சா, ஏன்னா பல்லு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதான் அந்த டூத்பேஸ்ட் வலைக்கு.